ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். மார்கழி 1 நிலைவாசல்ல இதை வைத்து பாருங்கள். குடிசையில் இருப்பவரும் குபேரராகக்கூடிய அதிசயம் நடக்கும். கட்டாயமா அடுத்த வருட மார்கழிக்குள்ள உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு அதிரடி மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய செல்வ நிலையும் உயர்ந்திருக்கும். அப்படி நாம மார்கழி 1 நிலைவாசல்ல எந்த பொருள் வைக்கணும் அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமா பாருங்க. 2 விதமான தகவல் கொடுத்துருக்கேன். பதிவை முழுவதும் பார்த்தா மட்டும்தான் நீங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி அப்படின்ற கமெண்ட்டும் பதிவிட்டுருங்க. முதல்ல மார்கழி மாதம் 1ஆம் தேதி காலை நேரம் அதிகாலை நேரத்தில் நாம நிலைவாசல்ல வைக்க வேண்டிய பொருள் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அதிகாலை நேரம் அப்படின்னாவே நாம அந்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது தான் நமக்கு அதிகப்படியான பலன் கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி வழிபடுவது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். தீபம் அப்படிமே பல பேருமே கார்த்திகை மாதத்தை தான் சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மார்கழி மாதமும் பலரும் தங்களுடைய நிலைவாசல்ல காலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் தங்களுடைய வீட்டு வாசல்ல கோலம் போட்டு சாணத்துல பிள்ளையார் செய்து வைத்து பூசணி பூவையும் வைத்து, பூசணி பூ கிடைக்காதவங்க செம்பருத்தி பூவை வைத்து தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யறத பழக்கமா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்யறது மூலமா பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில ராஜயோகம் கிடைப்பதற்கு நாம ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி தான் நாம முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமா இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம், அந்த நேரத்துல தேவர்கள் நம்முடைய பூலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னும், அதனால இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சு முடிச்சு தீபமேற்றி வழிபாடு செய்வங்களுடைய வீட்டிலும் அனைத்து தேவர்களும் அருளாசி புரிவார்கள் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் பல பேரும் மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டில பூஜை செய்யறதும் கோவில்ல போய் வழிபாடு செய்யறதையும் பழக்கமா காலங்காலமா வச்சிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்துல வீட்டோட நிலைவாசல்ல காலையில தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களையும் ஆகர்ஷணம் செய்வதற்கு இணையா ஒன்னா சொல்லப்படுது. மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மார்கழி மாதத்தோட முதல் நாள் மட்டுமாவது நிலைவாசல்ல காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, காலை 6 மணிக்குள்ள இந்த தீபத்தை நாம ஏத்தணும். சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்பா இந்த தீபத்தை ஏத்தணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த தீபம் ஏத்துறதுக்கு ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கிறங்க. அந்த தாம்பூல தட்டுல 5 பக்கமும் பார்த்தீங்கன்னா 5 இடங்கள்ல மஞ்சள் குங்குமம் வைத்துக்கிறங்க. அடுத்து கிளியாத நல்ல ஒரு வெற்றிலை காம்பு நீக்கி எடுத்துட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வெற்றிலையை அந்த தாம்பூல தட்டு மேல் வைத்து அது மேல ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிறங்க. புதிய அகல் விளக்கு பயன்படுத்துறது சிறப்பு. புதிய அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த அகல் விளக்குல பார்த்தீங்கன்னா நெய்யூற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்லைன்னா நாம நல்லெண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை நாம வைக்கிறோம். இப்படி வீட்டோட நிலைவாசல்ல தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா வீட்டோட பூஜை அறைக்குள்ள தீபம் ஏற்றி நாம வழிபாடு செய்யணும். இந்த முறையில மார்கழி மாதத்தோட முதல் நாள் வெற்றிலையை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நமக்கு வெற்றிகள் உண்டாகும். இது மூலமா ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டு நிலைவாசல்ல மார்கழி மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நினைத்து ஏற்றுவது மூலமா அனைத்து தெய்வங்களுடைய அருளும் குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்க பெற்று ராஜயோகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமா கூறப்படுது. அதனால இந்த நாளை, அதாவது மார்கழி மாதத்தோட முதல் நாளை தவற விடாம அனைவருமே இந்த தீபத்தை ஏற்றி ராஜ வாழ்க்கை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததா 2வது தகவல், அதாவது மார்கழி மாதத்தோட முதல் நாள்ல நாம செய்ய வேண்டிய 2வது விஷயம் என்ன, அது குறித்தும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தோட முதல் நாள் அப்படின்றது மிகவும் ரொம்ப நம்ம அந்த நாளை எளிதாக நினச்சிடக்கூடாது. இந்த மார்கழி மாதத்தோட முதல் நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுக்கு உரிய
சோமாவாரத்தில் வந்திருக்கு. பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாலே அது பெருமாளுக்குரிய மாதமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தோட முதல் நாள் பிறப்பு அப்படின்றது சிவபெருமானுக்கு உரிய சிறப்பான நாளில் வருவது அப்படின்றது ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத நாம் உணர்த்தக்கூடிய நாளில் வந்திருக்கு. பிரதமை திதியில் திங்கட்கிழமையில் வந்திருக்கு. திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய நாள். சந்திர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2. பெரும்பாலும் நாம் இந்த திங்கட்கிழமையில் எதற்காக பரிகாரங்கள் வந்து செய்வோம் அப்படின்னா மன குழப்பங்களிலிருந்து விடுபட்டு மனம் தெளிவடையணும் அப்படின்னா திங்கட்கிழமை நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பரிகாரங்கள் அனைத்துமே நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய மன குழப்பங்கள், அதே மாதிரி மன அழுத்தம், மன தட்டுப்பாடு, இன்னும் வந்து அதாவது மன ரீதியான பிரச்சனையில் இருக்கிறவங்களும் சரி, பண ரீதியான பிரச்சனைகளை இருக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் வெற்றியே பார்க்கல, தடைமேல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இந்த ஒரு சிறப்பான பரிகாரத்தை செய்வது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல நாளாக வந்து சொல்லப்படுது. நல்ல வேலை கிடைக்கணும், வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க இந்த நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். இந்த திங்கட்கிழமை மார்கழி மாதம் 1ஆம் தேதியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளை வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நாம எப்படி வந்து பயன்படுத்தணும் அது குறித்து இப்ப வந்து பார்க்கலாம். நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு அடுத்தவர்களுடைய பொறாமை குணமோ கண் திருஷ்டியோ காரணமா இருந்தா இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமா உதவியா வந்துட்டு இருக்கும். இவனுக்கு என்ன, நிறைய பணம் சம்பாதிச்சா, நல்ல வேலையில இருக்கா, நல்ல பொண்டாட்டி இருக்குது, நல்ல குழந்தைகள் இருக்குது, வேறு என்ன குறை அப்படின்னு ஊரே உங்களை பார்த்து பேசுதா, அந்த கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு ஒரு எளிமையான சூட்சுமமான வழிபாட்டு பரிகாரமா வந்துட்டு இருக்கும். மார்கழி மாதம் 1ஆம் தேதி நாம நிலைவாசல்ல வைக்க வேண்டிய முக்கியமான பரிகாரம், அதாவது செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காய் வந்து தேவை. தேங்காய் அந்த நாரோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மட்டை தேங்காயை வந்து வாங்கிக்கிறங்க. அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நிற துணி வந்து எடுத்துக்கிறங்க. உங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த மட்டை தேங்காயை அந்த சிவப்பு துணியில வச்சு கட்டி நிலைவாசல் படிக்கு வெளியில வந்து தொங்க விடணும். இந்த பரிகாரம் அவ்வளவுதாங்க. இதை மார்கழி மாதம் 1ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு வந்து செய்யுங்க. பூஜை அறையில விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு இந்த தேங்காயை பூஜை அறையில குலதெய்வத்துடைய பாதங்கள்லையோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பாதத்துல வந்து வைத்து அவங்க கிட்ட மனதார வந்து வேண்டிக்கிறங்க. அங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு மனதார வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காயை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டிட்டாவே வந்து போதும். உங்க வீட்டுக்குள்ள எந்த கண் திருஷ்டியும் வந்து நுழையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் வெளியில போயிடும். நேர்மறை ஆற்றல் வந்து பெருகி தெய்வ நடமாட்டம் வந்து அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்களும் கண் திருஷ்டியால பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த தேங்காயை மாதம் ஒரு முறை வந்து மாற்றணும். அந்த துணியோடு தேங்காயை கலட்டி கொண்டு போய் ஓடுற தண்ணீர்ல நீங்க வந்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா கால்படாத இடத்துல செடி கொடிகளுக்கு கீழே நம்ம ஏற்கனவே அந்த மாத்தின தேங்காயை கொண்டு போய் போட்டுடலாம். இப்படி இந்த மார்கழி மாதத்தோட 1ஆம் தேதியில் தொடங்கக்கூடிய இந்த ஒரு மட்டை தேங்காய் பரிகாரத்தை மாதம் ஒரு முறை 1ஆம் தேதி அன்னைக்கு, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய 1ஆம் தேதி அன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒரு 3 மாதங்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். தமிழ் தேதியை கணக்கில் வந்து வச்சுக்கிறோங்க. முக்கன் உள்ள தேங்காய் சிவனுக்கு வந்து உரியது. தேங்கி நிற்காம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் பரிகாரத்தை முழு மனதோடும் உங்களுக்கு நிச்சயமா இந்த பரிகாரம் செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடும் செய்து பாருங்க. நிச்சயம் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவில் 2 விதமான தகவல் வந்து சொல்லியிருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.